அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளின் மீது அக்கறை கொண்ட உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டிதான் குடியரசு துணைத் தலைவராக வர வேண்டும் என்றும், இதில் தமிழர் அல்லாதவர் என்ற அடையாள அரசியல் தேவையில்லை என்று இந்தியா கூட்டணி தலைவர்களில் ஒருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது, எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார், நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது சில பேர் தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கிறார்கள். அரசாணை 152 பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அதை திரும்ப பெற வேண்டும், தனியார் மயம் செய்யக்கூடாது, அவர்களை NULM ஸ்கீம் என்கிற அடிப்படையிலேயே பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். பணி நிரந்தரம் செய்வதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கானது என்கிற வகையில் நிரந்தரப்படுத்திவிடக்கூடாது என்று தொலைநோக்கு பார்வையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதை எந்திரமயமாக்க வேண்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி யாரும் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிற யாரும் அந்த பணியை செய்யலாம் என்கிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதை நோக்கி அரசு இயங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினோம். பணி நிரந்தரம் செய்வது ஒரு கோரிக்கை, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாகவே அது நிரந்தரப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, அதை எந்திரமயப்படுத்த வேண்டும். இது தொலைநோக்கு பார்வையோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று. இதைத்தான் அப்போது நான் குறிப்பிட்டேன். தவறாக அது திரிக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு கருத்து பரப்பப்பட்டது. அது உண்மையல்ல. கடிதம்லாம் எழுதியாச்சு, ஒவ்வொருத்தருடைய இமெயில் தேடி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் 40 பேருக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போ ராஜ்யசபா மெம்பர்ஸுக்கு அனுப்ப போகிறோம். மற்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும், உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக இந்த கோரிக்கையை வைக்க திட்டமிட்டிருக்கிறோம். சுதர்சன் ரெட்டி அவர்கள் மனித உரிமை ஆர்வலர், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர். அவர்தான் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதிலே தமிழர் அல்லாதார் என்கிற அடையாள அரசியல் தேவையில்லாதது என்பதை வலியுறுத்துகிறோம்.